எங்கள் வீட்டில் உள்ளவங்க மேகியை வச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி இறக்குறேன்டா கற்றுக்கிட்ட மொத்த வித்தைன்னு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மேகி இந்த மாதிரி வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதையும் சேர்த்து நல்லா முட்டையை நல்லா பொரித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதில் வெட்டி வச்சிருக்கிற பூண்டு, வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் மிச்சம் வச்சது 65 இருந்துச்சு. அதையும் அது கூட பிச்சு போட்டுக்கிட்டு பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை அது கூட சேர்த்துக்கிட்டு வேக வச்சு எடுத்த அந்த மேகியும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேகி மசாலாவை அது மேலே தூவி கொஞ்சமாக சோயா சாஸ் இருந்துச்சு அதையும் அது கூடவே ஊற்றி நல்லா ஹோட்டலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வீட்டிலே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்தா சூப்பராக இருக்குனாங்க. எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படிமா செஞ்ச அப்படின்னுச்சு. இதை கேட்டதும் கோடி அருவி கொட்டுதே ஆடி எம்மேலங்கிற மாதிரி அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, உண்மையாவே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம்.